வெல்கம் டு கருணியாசா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து WMICனு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நம்ம லேப்டாப் இருக்குது, இல்லை ஒரு டெஸ்க்டாப் இருக்குது. இப்போ லேப்டாப்லேயே சீரியல் நம்பர்லாம் என்ன, ஸோ அதில் எத்தனை கோர் இருக்குது, ஸோ இந்த மாதிரி WMIC கமாண்டை யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான OT கமாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, WMIC கமாண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்டில் போய்ட்டு CMDன்னு டைப் பண்ணுங்கள், கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஓகே, ஸோ அதில் போய்ட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, தென் எஸ். ஸோ உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ஒரு 20 நிறையா இருக்குது. ஸோ நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 20 கமாண்ட்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு டிஸ்பிளே த ஸ்டேட் ஆஃப் த ஆல் த குளோபல் சுவிட்சஸ். ஸோ குளோபல் சுவிட்சஸ் என்னென்ன சுவிட்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, மெயின் கமாண்ட் பார்த்தீங்கன்னா WMIC தான் கமாண்டு. ஸோ இப்போ WMIC கமாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் குளோபல் இதுக்கு என்ன பண்ணுறோம், என்னென்ன கண்டாக்ட்ஸ்லாம் இருக்குது செக் பண்ணுறதுக்கு கண்டாக்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ WMIC கண்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா குளோபல் சுவிட்சஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ரோல் வந்து CLIயில் இருக்குது, நோடு வந்து கணினி 01னா இந்த சிஸ்டத்தோட நேம் தான் வந்து உங்களுக்கு கணினி 01. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அத்தாரிட்டி, எந்த லொக்கேஷன், ப்ரிவிலேஜஸ் எல்லாம் எனேபிளில் இருக்கா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டெக்ஸ்ட்டை வந்து செக் பண்ணோம்னா WMI கண்டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதோட இது டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தோட சீரியல் நம்பர். இப்போ லேப்டாப் இருக்குது, அதோட சீரியல் நம்பர் வந்து நீங்கள் செக் பண்ணணும்னா என்ன பார்த்தீங்கன்னா WMIC BIOS get சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, CLS போட்டுக்கலாம். CLSனா கிளியர் த ஸ்க்ரீன். இப்போது நம்ம அந்த லேப்டாப்போட சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சீரியல் நம்பர் பார்க்கணும்னா WMIC ஸ்பேஸ் BIOS get சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் வந்துடும். ஸோ அப்போ இந்த லெனோவோ லேப்டாப்போட சீரியல் நம்பர் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு. ஓகே, இப்போ சீரியல் நம்பரை நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா WMIC BIOS get சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ். ஓகே, ஸோ அப்டேட்ஸை பற்றி பார்க்கணும்னா ஹவு டு செக் hotfix D ஆஃப் ஆல் த இன்ஸ்டால் அப்டேட்ஸ் இன் விண்டோஸ். ஸோ அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா WMIC QFE லிஸ்ட். WMIC QFE லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஓகே, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது, ஸோ எது நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்ஸ்டலேஷன் டேட்டு எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹாட்ஃபிக்ஸ் ஐடி வந்து KB அந்த ஐடியோட உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ எந்த டேட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் டேட்டு, இன்ஸ்டால் பை, ஸோ இன்ஸ்டால் ஆன் எந்த டேட்டில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குங்க டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஹாட்ஃபிக்ஸ் மட்டும் செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு விண்டோஸில் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஹவு டு கெட் த லிஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் விண்டோஸ். ஸோ WMIC ப்ராடக்ட் கெட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, CLS கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஜ் பை பேஜாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மோர் கமாண்ட் கொடுத்து நீங்கள் சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா பேஜ் பை பேஜாக பார்க்கலாம். அதே கமாண்டை நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இது, ஆனால் நிறைய அப்ளிகேஷன் இருக்கான்னு உங்களுக்கு சர்ச் பண்ணோம். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு, ஸோ அதோட நேம் வந்து உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் எரர் ரிப்போர்ட்டிங், அப்புறம் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் 2016 இருக்குது. ஸோ எல்லாமே ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது நிறைய இன்ஸ்டால் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் லைவ், ஃபோட்டோ கேலரி, காம்படிஷியா, விண்டோஸ் லைவ் ஃபோட்டோ, இது மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். மூவி மேக்கர். ஓகே, ஸோ ஒரு பேஜ் ஃபுல்லாக இது வருது, இன்னொரு இது பேஜ் வரணும்னா மோர் கமாண்ட் கொடுத்ததுனால நமக்கு பேஜ் பை பேஜாக வருது. ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே ப்ராடக்ட் நேம்னா வந்து என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்கு அந்த ப்ராடக்ட் நேம் பார்க்கணுன்னா WMIC ப்ராடக்ட் கெட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து எத்தனை அப்டேட் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அதோட கவுண்ட் பார்க்கணும் அப்படின்னா ஹவு டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் இன்ஸ்டால் அப்டேட்ஸ் இன் விண்டோஸ். WMIC QFE லிஸ்ட்டு, அப்புறம் ஒரு பைப் சிம்பிள். ஓகே, ஷிஃப்ட்டு இந்த என்டர் பக்கத்தில் இருக்க அது பேக் ஸ்லாஷ் இருக்குது, அந்த இதை நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் இது பண்ணிங்கன்னா அது பைப் சிம்பிள் வரும். ஃபைண்ட் -C-V 2 கோட் டபுள் கோட்டு. ஓகே, ஸோ 7 அப்டேட் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு.
ஓகே ஓகே விண்டோஸ் அப்டேட் கவுண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணலாம் இந்த கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா how to get the total number of CPU cores in Windows. Okay, so core CPU core வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்குன்னு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா WMIC CPU get number of cores. ஒவ்வொரு கமாண்ட் போகும்போது CLS போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் ஸ்க்ரீன். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கோர் தான் இருக்குது இந்த ப்ராசஸரில். ஸோ இப்போ CPU கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ எத்தனை கோர்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் அ ப்ராசஸ் ஐடி ரன்னிங் ப்ரோக்ராம் இன் விண்டோஸ். ரன்னிங்கில் இருக்க ப்ரோக்ராமோட ப்ராசஸ் ஐடிலாம் செக் பண்ணணும்னா இந்த கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே இப்போ நோட் பேடுங்கிற ஒரு இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ராசஸ் ஐடி இப்போ நான் வந்து இதில் நோட் பேட் இருக்குது. நோட் பேட் வந்து இதில் ரன் ஆகுது. ஓகே ஸோ இதில் வந்து இதோட இந்த இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் ஐடியை வந்து நான் இந்த ப்ராசஸ் ஐடியோட பர்டிகுலர் இதை மட்டும் செக் பண்ணணும்னா WMIC ப்ராசஸ் வேர்னு கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டு ப்ராசஸ் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நோட் பேடோட ப்ராசஸ் ஐடி மட்டும் எனக்கு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் 1752 அதுக்கு என்ன பண்ணுறேன் WMIC ப்ராசஸ் வயர் எக்ஸிக்யூட்டபிள் பாத் எதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம் 32ல் நோட் பேடு தான். அதில் அந்த டைரக்டரி தான் வந்து நோட் பேடு EXE ஃபைல் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இந்த கெட் ப்ராசஸ் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட் பேடுக்குள்ள ப்ராசஸ் ஐடி மட்டும் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். ஸோ பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷனுக்கு என்ன ப்ராசஸ் ஐடி அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா இந்த கமாண்ட் கொடுத்து நீங்கள் செக் பண்ணலாம். WMIC ப்ராசஸ் கொடுத்துட்டு நீங்கள் சுவிட்ச் கேஸ் கொடுக்கணும். ஒயர் கொடுத்துட்டு எந்த பார்த்து அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் ஐடி என்ன கெட் ப்ராசஸ் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் அ சிஸ்டம் பயாஸ் வெர்ஷன். இப்போ வந்து ஒரு பயாஸ் வெர்ஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயாஸில் போயிட்டு செக் பண்ணணும். ஓகே ஸோ கமாண்ட் மோட்லேயே நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் அந்த கமாண்ட். ஹவு டு கெட் த சிஸ்டம் பயாஸ் வெர்ஷன் யூஸிங் WMIC கமாண்ட். ஓகே ஸோ WMIC பயாஸ் கெட் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா இதோட பயாஸ் வெர்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பயாஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்கா நம்ம என்ன வெர்ஷனில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ பயாஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. லெனோவா 1 இருக்குது. லெனோவா லேப்டாப்பு. ஸோ அதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லெனோவா 1 இருக்குது. உங்கள் டெஸ்க்டாப்பில் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது வரும் உங்களுக்கு. ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாக் செக் பண்ணுறது. ஓகே லாக் எப்படி கமாண்ட் மோடில் செக் பண்ணுறது அந்த கமாண்ட். ஓகே WMIC NT ஈவன் வயர் மெசேஜ் லைக் எக்ஸ்ப்ளோரரில் உள்ள லாக் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ லாக் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு இதாக இல்லை ஆர்டராக இல்லை நம்ம GUI மோடில் பார்க்குற மாதிரி இல்லை இதில். ஓகே ஸோ இதே பேஜ் பை பேஜாக பார்க்கணும் என்ன கமாண்டு ஜஸ்ட்டு மோர் இதை வந்து நீங்கள் சுவிட்சை ஆட் பண்ண மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பை பேஜாக வரும். அவ்வளோதான். எக்ஸ்ப்ளோரரில் இருக்க லாகை நம்ம செக் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோரோட லாகு ஸோ அதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ explore.exe எல்லாமே எக்ஸ்ப்ளோரர். ஸோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதோட லாகை ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். பேஜ் பை பேஜாக பார்க்கறதுக்கு மோருங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே இப்போ லாக் எக்ஸ்ப்ளோரர் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோட லாகை வந்து நீங்கள் செக் பண்ணணும்னா எப்படி நீங்கள் இந்த கமாண்ட் கொடுத்து செக் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் த ப்ராடக்ட் ஐடி ஆஃப் யுவர் சிஸ்டம். ஸோ ப்ராடக்ட் ஐடியை வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது. ஓகே ஒரு லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ அதோட ப்ராடக்ட் ஐடி என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ என்னோடய ப்ராடக்ட் ஐடி பார்த்தீங்கன்னா லெனோவா வந்து 80ES அதாவது G5080 ஜென்ரே மாடல். ஸோ அது ப்ராடக்ட் ஐடி வந்து அதுக்கு 80E5ன்னு வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்கள் டெஸ்க்டாப்புக்கு என்ன ப்ராடக்ட் ஐடி வந்து செட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு கெட் லிஸ்ட் ஆல் ரன்னிங் ப்ராசஸ். அதாவது லிஸ்ட்டை ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஆல் ப்ராசஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா விண்டோஸில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணால் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ஐடி என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த கமாண்ட். ப்ராசஸ் ஐடி ரன்னிங் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வருது உங்களுக்கு. ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் பேடு ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு
ஸோ அதோட இதுவும் உங்களுக்கு சேர்ந்து வருது. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லை. பேஜ் பை பேஜ் பார்க்கணுன்னா மோர் கமெண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எல்லா இதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சீரியல் நம்பர், ப்ராடக்ட் ஐடி, கோர்ஸு, எத்தனை கோர் வந்து இதில் இருக்குது அதெல்லாம் நம்ம செக் பண்ணால் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சில கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டுருது ஏற்கனவே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஆல் ப்ராசஸ் விண்டோஸில் ரன் ஆகிட்டுருக்க எத்தனை ப்ராசஸும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸிக்யூட்டபிள் ஆஃப் ஆல் ப்ராசஸ் என்னென்ன EXE ஃபைல்ஸ் ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு செக் பண்ணோன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரன் ஆகுது. பேஜ் பை பேஜ் பார்க்கணுன்னா நீங்கள் மோர் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு CLS போட்டுக்கலாம். கமாண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டு சுவிட்ச் பைப் சிம்பிள் கொடுத்துட்டு மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பை பேஜ் ரன் ஆகும். ஓகே, ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் EXE ரன் ஆகுது அதோட ப்ராசஸ் ஐடி, ஸோ அதை பார்க்குறது தான் கமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள், ஸோ என்னென்ன EXE ரன் ஆகுதோ அதோட பாத்து அண்ட் ஐடி ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CPU இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, CPU இன்ஃபர்மேஷன், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். So how to get all the information about system CPU. இப்போ CPUவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக் பண்ணணும்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா WMIC CPU get device ID, number of cores, number of processors. device ID பார்த்தீங்கன்னா CPU 0, number of core வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குது, ப்ராசஸர் வந்து லாஜிக்கல் ப்ராசஸர் வந்து 4. ஓகே, how to get Windows OS version. ஸோ விண்டோஸ் வந்து என்ன வெர்ஷன். ஓகே, ஹவு டு கெட் விண்டோஸ் OS வெர்ஷன் யூஸிங் WMIC கமாண்ட். ஓகே, ஸோ OS வெர்ஷன் என்ன வெர்ஷன் நம்ம செக் பண்ணால் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வெர்ஷன்னா ஒரு எக்ஸாக்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 10.019.041. ஸோ அப்புறம் OSோட வெர்ஷன் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா வெறும் OS 10 தான் இருக்கும், எக்ஸாக்ட் வெர்ஷன் உங்களுக்கு தெரியாது. இதில் பார்த்தா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தாலும் இருக்கும் உங்களுக்கு GUI மோடில். ஓகே, ஸோ விண்டோஸ் 10 ப்ரோன்னு தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் வெர்ஷன் நம்பர் இருக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸாக்ட் நம்பர் வெர்ஷன் பார்க்கணுன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எத்தனை ஸ்லாட் இருக்குது. ஒரு டெஸ்க்டாப் இருக்குன்னா அதில் நிறைய ஸ்லாட் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு டு கெட் அ சிஸ்டம் ஸ்லாட் ஸ்டேட்டஸ் யூஸிங் திஸ் கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்லாட் வந்து JC61 ஓகே. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ஓகே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு டு கெட் த சிஸ்டம் சென்சார். சேம் தான், சென்சார் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து IO போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்லாம் வந்து இருக்குது, போர்ட் நேம்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா ஹவு டு கெட் லிஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டம் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். ஓகே, IO போர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். மோர் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே, ஸோ இது நீங்கள் டிவைஸ் மேனேஜரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நேம்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த இதை வந்து நம்ம போர்ட் நேமை வந்து CLI மோடில் பார்க்கணும் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து எத்தனை கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, அதாவது ஹெல்ப் கமாண்ட். ஸோ என்னென்ன சுவிட்சஸ் இருக்குது, WMICங்கிற கமாண்டு, அதில் இவ்வளோ சுவிட்சஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அலையஸ்னால் என்ன, பேஸ்வேர்டு, பயாஸு, பூட் கான்ஃபிக்கு, ஸோ இந்த சுவிட்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா WMIC/? கொடுத்தீங்கன்னா இல்லை என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். Okay, thank you.